உடனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தும் தருகிடதும் தருகிடதும் தக்க திம்மி தக்க ஜின்னு தக்க திம்மி தக்க ஜின் தருகிடத 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 தே தாங்கடகிடதக தருகிடதா தருகிடதே தாங்கடகிடதக தருகிடதா தருகிடதே தாங்கடகிடதக தருகிடதா. அவை தன்னை ஆளும் அருள்மிகு அவையோர் வணக்கம். அந்நிய மனதின் பெருந்தவ பெற்றோர் வணக்கம். கருத்தாய் வளரும் கண்மணி சிறியோர் வணக்கம். அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம். என் அகமதில் அமர்ந்து இகமதை இறை அன்புக்கு எங்கள் வணக்கம். என்றும் நிலைக்கும் உன்னத உறவே வணக்கம். எங்களை தாங்கிடும் பொன்னி
ஜின்னு தக்க ஜின்னு தருகிறதாம். எங்களில் வாழ்ந்திடும் அன்பெனும் உயிரே வணக்கம். அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம். எம் அதமதில் அமர்ந்து இகமதை இயக்கும் இறை அன்புக்கு எங்கள் வணக்கம். அன்பினை வணங்குதல் மாந்தரில் இணங்குதல், மாந்தரில் இணங்குதல் இறைவனை வணங்குதல். அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம். தாங்கட கிடதக தருகிறதா தித்தாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிறதாங்கட கிடதக தருகிறதா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 24 வரையிலானவைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள இணையதள அன்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தவறுகளை தனியே திருத்து என்று சொல்லுவார்கள். நல்லவைகளை கூட்டத்திலே சொல்லு என்று சொல்லுவார்கள். யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று மத்தேயு 1:19 சொல்லுகிறார். சிலர் தவறுகள் செய்யும் போது உடனடியாக உணர்வு வயப்பட்டு அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பொது இடங்களிலே அல்லது பொது தருணங்களிலே பொது நேரங்களிலே இதாண்டா வாய்ப்பு என்று கருதி திருத்த விளைகிறார்கள். இதனால் தவறு செய்தவரின் மனம் உடைந்து போகிறது. திருந்தாமல் இருந்தால் திருத்துகின்றவருடைய மனமும் உடைந்து போகிறது. இப்படி செய்வதனால் அவர்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியும் மறைகிறது. தவறு செய்தவரை எப்படி திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசேப்பு இந்த இறைவார்த்தை வழியாக நமக்கு கொஞ்சம் சொல்லி காட்டுகிறார். அன்னை மரியாள் அவரோடு கூடி வாழும் முன்பு அவர் கருவுற்றிருந்தது அவருக்கு தெரிய வந்தது. எந்த மாப்பிள்ளையாவது ஏற்றுக்கொள்வானா இப்படி இருந்தா? இருப்பினும் அவர் அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிட திட்டமிட்டார். நாமும் மறைவாக தனியே அழைத்து தவறுகளை திருத்தினால் சில அற்புதங்கள் கூட வாழ்க்கையில் நடக்கலாம். 1, அடுத்தவருக்கு உயர்வு. 2, நமக்கும் உயர்வு. தவறுகளை பொதுவிலே சுட்டி காட்டும் போது அந்த நபருக்கும் நமக்கும் பகைமை வளர தொடங்குகிறது. அதான் இப்பொழுது நடக்கிறது. அதற்கு மாறாக அடுத்தவரின் தவறுகளை நாம் தனியே பண்போடு திருத்தும் போது, அன்போடு திருத்தும் போது, நேர்மையோடு திருத்தும் போது அவர் மனம் பெரிதும் பாதிப்படைவதில்லை. அவர் மனம் உயர்வு அடைகிறது, ஊக்கம் பெறுகிறார். இப்படிப்பட்ட தவறுகளை இனி செய்யக்கூடாது என்ற பிரதிக்கரை செய்கிறார். சாதிப்பதற்கான வேகம் தனியே திருத்தும் போது அவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, திருத்தப்படுகின்ற பொழுது அவர்களும் கொஞ்சம் மனம் திறந்தவர்களாய் திருந்த வேண்டும் என்ற நினைப்பில் கூட திருந்த வேண்டுமே, அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது, நாம் பொதுவிடத்தில் யாரையும் கண்டிக்காமல் தனியே அழைத்து திருத்தும் போது அது நமக்கு பெருமையை பெற்று தருகிறது. தனியாட்டாவது கண்டித்து திருத்தணுமே, அதுவும் இல்லை. இன்னைக்கு நம்மை பற்றி உயர்வாக நினைக்க அது வழிவகை கூட செய்யலாம். நம்மை பற்றி பிறர் இவர் உயர்ந்த மனிதர் என்று வெளியே சொல்வதற்கான வாய்ப்பையும் அது ஈட்டு தருகிறது. அடுத்தவரின் தவறுகளை பொதுவிலே திருத்த மிக வேகமாக நான் முயற்சி செய்கிறேனா, அல்லது தனியே அழைத்து இனி அடுத்தவரின் தவறுகளை பண்போடு திருத்த நான் முயற்சி எடுக்கிறேனா?
அருமையான ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்வை ஆட்கள் பலர் குறுக்கிட்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடுகிறார்கள். சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் கலை இழந்த மாளிகையாக்கி விடும் இவைகளை. சில ஆசைகள், கொள்கைகள் வண்ணம் காட்டி கண்ணை மறைத்து குடும்பத்தை காரிருளிலே தடுமாற வைத்து விடுகிறது. ஆண்டவனும் கூட சில நேரங்களிலே விளையாடலாம். இது போன்ற நேரங்களில் கட்ட பஞ்சாயத்து, காவல்துறை, கோர்ட்டு, வெள்ளச்சட்டை, கருப்பு சட்டை, காக்கி சட்டை, விவாகரத்து என்ற விபரீதங்களிலே சிக்கி பெருமைமிக்க குடும்பங்களும் சிறுமை அடைகிறது. யோசேப்பு மரியாவின் குடும்பமும் அதற்கு விதிவிலக்கல்ல. இறைவனின் திட்டத்தை புரியாத வரையில் புனிதரின் குடும்பமும் தப்ப முடியாது. மனைவியை விலக்கி விடலாமா என்று சிந்திக்கிறார். யோசேப்பு நேர்மையாளர், கடவுள் பக்தர். தன் குழப்பத்திற்கு தீர்வு காண இறை உதவியை தேடுகிறார். அமைதியில், தூக்கத்தில், தியானத்தில் இறை உதவி, வெளிப்பாடு, தெளிவு அவருக்கு கிடைக்கிறது. இறை திட்டத்தை தெரிந்து கொள்கிறார். சமுதாயத்தில் தன் பங்கினை உணர்கிறார். தன் குடும்ப சுமை இப்பொழுது சுவையாக தோன்றுகிறது. குடும்ப சுமைகள் நம்மை அழுத்தும் வேளைகளிலே குடும்பங்களின் பாதுகாவலர் அப்படி யோசிப்பின் துணை வேண்டுவோம். இறைவன் தன் தொண்டர்களை அனுப்பி உதவுவார். வாழ்க்கை பயணத்தில் குடும்பம் இப்பொழுது பல மடங்காக மகிழ்ச்சியை நிறைவை தரும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தவறு செய்கின்றவர்களை திருத்தவும், நாங்களும் அதே வேளையிலே நேர்மையோடு வாழவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல எனை எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும்.
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உமக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.